மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐஸ்வர்யா பயங்கர கோபத்துல வந்து ஈஸ்வரி கிட்ட சத்தம் போடுறாங்க. என்ன ஆண்டி, நீங்க கூட என் மேல இருக்கிற அக்கறையாலையும் பாசத்தாலையும் தான் சேது மாமாவை எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு நினைச்சா உங்களுக்குள்ள இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கா? என்ன ஆனாலும் சரி ஆண்டி, என்னாலலாம் சேது மாமாவுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. அதே மாதிரி ராஜாங்க மாமா கிட்ட போயிட்டு பணமும் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பவே போயிட்டு நீங்க பண்ண வேலை எல்லாமே நான் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமான்னு சொல்லி ஐஸ்வர்யா மிரட்டுறாங்க. ஈஸ்வரிய என்ன ஐஸ்வர்யா, போனா போட்டோம் அண்ணன் பொண்ணு ஆச்சுன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்தா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன சேது உன்கிட்ட அன்பா பாசமா நடந்துக்கிறான்றதுக்காக நீ பண்ண பித்தலாட்டம் தில்லு முள்ளு வேலை எல்லாமே மறந்துட்டியா? இப்பவே இந்த நிமிஷமே நினைச்சா கூட நான் போயிட்டு சேது கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல முடியும், சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே ஐஸ்வர்யா என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? தமிழ் மாதிரி நான் பேசி நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ண விஷயத்த தானே சொல்ல போறீங்க. அத நானாவே போயிட்டு சேது மாமா கிட்ட சொல்ல போறேன். சேது மாமா என்ன முடிவு எடுத்தாலுமே அது எனக்கு சம்மதம் தான். நானாவே உண்மை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்க இருந்து போறாங்க. உடனே ஈஸ்வரி கிட்ட சித்ரா, அம்மா என்னம்மா இது? ஐஸ்வர்யா எல்லா உண்மையும் சொன்னா அதுல நம்மளும் இன்வால்வ் ஆகி இருக்கோம். ஐஸ்வர்யாவுக்கு கொடுக்கற தண்டனைய நமக்கு கொடுப்பாங்க. இப்ப என்னமா பண்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க. முதல்ல அவ உண்மை சொல்றாளான்னு பாக்கலாம். சேது கிட்ட அவ மட்டும் உண்மையை சொன்னா அடுத்த நிமிஷம் அவ இந்த வீட்ல இருக்க மாட்டா, சேதுவோட ஒய்ஃபாவும் இருக்க மாட்டா. அப்படி ஒருவேளை அவ உண்மையை சொன்னா அந்த வீட்டை விட்டு போறதை தவிர அவளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அம்மா என்னமா பேசிட்டு இருக்க? நம்மளும் கூட சேர்ந்து போகிற நிலைமையாயிடும். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. அவ உண்மையை சொல்லட்டும், அதுக்கப்புறம் இந்த ஈஸ்வரி எப்படிப்பட்ட பிளான் போட்டு எப்படி அந்த ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு துரத்துறேன்னு பாருன்றாங்க. ஏமா எதுக்காகமா இந்த ரிஸ்க்? நம்ம ஐஸ்வர்யாவை தடுத்துடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சித்ரா சொன்னாலும், இல்ல சித்ரா, அவளை எதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோமோ அந்த விஷயமே நடக்காத போது அவ இங்க இருந்து என்னத்தை சாதிக்க போறா? ஒண்ணும் வேண்டாம், அவ இங்க இருந்து போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. அவளே உண்மை சொல்லலனாலும் நானாவே உண்மை சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முடிவு எடுக்கிறாங்க. இப்ப ஒருவேளை ஐஸ்வர்யா போயிட்டு சேது கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா சேது என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ண போறாங்க, ஐஸ்வர்யாவோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.